ஹாய் காய்ஸ், எப்போதும் போல் ரொம்ப நாள் கழிச்சு தான் சந்திக்கிறோம். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மாவே என்னால் கொஞ்சம் பேச தான் ஒரு மாதிரி இருக்கும் குரலே. ஏன்னா ப்ராப்பரான மைக் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வந்து இந்த ஷார்ட்ஸில் வர மைக் யூஸ் பண்ணி தான் பேசுகிறேன்றனால அப்படி தான் இருக்கும். இது வந்து எங்கள் முண்டக்கண்ணியோட கயிறு. இது அதோட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து யூஸ் பண்ண கயிறு. அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இதே மாதிரி தான் எங்கள் உம்பாக்குட்டிக்கும் முண்டக்கண்ணிக்கும் போட்டு விட்ருந்தேன். பட் ஆனால் வந்து உம்பாக்குட்டி வந்து தொலைச்சிருச்சு. ஆனால் முண்டக்கண்ணியோடதை நான் பத்திரமா கழட்டி எடுத்து வச்சுருந்தேன். எனக்காச்சும் ஒரு நாள் எடுத்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இப்போ வந்து ஒரு ஓரமாக இருந்துச்சு, அதோட ஞாபகம் வந்துட்டு எடுத்து லாஸ்ட் டைம் இதை கழட்டி வச்சதோடு அப்படியே இருக்குது. அடுத்து இதை தொடவே இல்லை. ஞாபகம் அது இதுன்னு பேசுகிறாளே. நான் எங்கள் ஆட்டுக்குட்டியை விற்றுட்டோம் நாங்கள். ஆமாம், 1 வாங்கினோம், 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, இப்போ 5 ஆச்சு. 5 ஆன உடனே விற்றாச்சு. அதாவது உம்பாக்குட்டியோட குட்டி போட்டு 8ஆவது நாள் கரெக்டாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. டேட்டை கூட மறக்காமல் நோட்லாம் பண்ணி வைக்கல, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அது எங்கள் ஆட்டுக்குட்டி எங்கள் பெட் அப்படின்னு சொல்ல முடியாது, எங்களோட ஒரு மாதிரி ஃபேமிலினே சொல்லிடலாம். எங்கள் பெட்ஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க.